நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை
வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். அல்லேலூயா. ஏன் அவரை ஆராதிக்கணும்? ஏன் அவரை துதிக்கணும்? அவர் நல்லவர். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் பொய்யன் என்று பிரசங்கி 7:20 தெளிவா சொல்லுகிறது. அல்லேலூயா. எல்லா மனுஷனும் பொய்யன். அது எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் சரி, அல்லேலூயா, எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில இருக்கிற ஆனாலும் சரி, வேதம் சொல்லுங்க, தேவனுக்கு முன்பாக, நம்மை உண்டாக்கினதற்கு முன்பாக, இந்த வானத்தை பூமியை உண்டாக்கினதற்கு முன்பாக, சகலத்தையும் உருவாக்கினதற்கு முன்பாக, எல்லா மனுஷனும், எந்த மனுஷனும் அவன் பொய்யன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் சத்தியவர். கையெழுத்து, அவர் சத்தியவர், அவரே சத்தியவர். அவரை பழுதொன்றதில்லை, அவரை பழுதொன்றதில்லை. அவர் மகிமைக்குரியவர். அவர் சாரோனின் ரோஜா, அவர் பள்ளத்தாக்கில் நீலி புஷ்பம், அவர் மருதோன்றின் பூங்கொத்து, அவர் வெண்மையும் சிவப்புமானவர். உன் கண்களுக்கு முன்பாக உன் தேவன் பூர்ண வடிவுள்ள அழகாக உழைப்பார், அழகாக வந்திருப்பார். உன் தேவன் அழகாக வந்திருப்பார். ஓ, 10,000களில் சிறந்தவர், வாசனை திரவியம். ஓ, glory, 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 glory. Hallelujah, hallelujah. எவ்வளவு பெரிய மகத்துவமுள்ள தேவனாகிய ஆண்டவரை அடைக்கலமாக, ஆதரவாக, புகழிடமாக, நம்பிக்கையாக, சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்ட நாம் விசேஷத்தவர்கள், பாக்கியவான்கள், அதிர்ஷ்டசாலிகள், ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அந்த மகிமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை தமக்கு சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. உலகத்தின் சொந்தம், உலகத்தின் உறவு, அது மாறி மாறி அன்பு காட்டி அரவணைத்து தூஷித்து பேசித்து குற்றப்படுத்தி நிந்தித்து உலகத்தன்பு மாறி மாறி, உலகத்தின் சொந்தம் மாறி மாறி நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமானால் நிலையானது, மாறாதது, நிரந்தரமானது, குடிவே இருக்கிறது, எதையும் எதிர்பார்க்காதது உன் தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அன்பு உங்கள்கிட்ட எதையும் எதிர்பார்க்காது. ஆமென். அவர் சொன்னார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறமே தள்ளுவதில்லை. ஹல்லேலூயா. நீ எப்படி வந்தாயோ, நீ எப்படி வந்தாயோ அப்படி போக மாட்டார். இந்த தேவனிடத்தில் வந்தவர்கள், இந்த ராஜாதி ராஜாவின் சமூகத்தில் வந்தவர்கள், மகா நீதிபதிக்கு முன்பாக வந்து நின்றவர்கள் சும்மா வெறுமையாய் போனதே கிடையாது. ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. தேவனை மாத்திரம் நோக்கி பாரு, எந்த மனுஷனையும் பார்க்காத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை உணர்ந்து பரிசுத்தவான் தேவனுக்கு பயந்தவன் எழுதுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருக்கு எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. ஒத்தாசை இல்லாமல் தடுமாறி வேதனையோடு, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு, ஆண்டவரே எங்கே போவேன், யாரை தேடுவேன், எந்த இடத்துல ஓடுவேன் என்று அடைக்கலம் இல்லாமல், ஆதரவு இல்லாமல், அங்கலாய்ப்போடு, ஏக்கத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறியா? என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரே, உடைய அரவணைக்கு, உடைய பேச்சு, உடைய பக்கத்தில் வைத்து மார்போடு அழைக்க, இதோ உன் தேவன். அவர் சொன்னார், இதோ நான் உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறேன், நான் உனக்குள்ளே இருக்கிறேன், உனக்குள்ளே இருக்கிறேன், உனக்குள்ளே இருக்கிறவர். அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். உன் விண்ணப்பத்தை கேட்டா, உன் கண்ணீரை கண்டா, உன் விண்ணப்பத்தை கேட்டா, உன் கண்ணீரை கண்டா. அவர் சொன்னார், இதோ என் சமூகத்தில் வந்து விண்ணப்பம் பண்ண, என் சமூகத்தில் வந்து கண்ணீர் விட்ட கதறின. அவர் சொன்னார், நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன்னை குணமாக்குவேன்,
நான் உன்னை திடப்படுத்துவேன், நான் உன்னை தேற்றுவேன், நான் உன் கண்ணீரை துடைப்பேன், நான் உன் காயங்களை ஆற்றுவேன், நான் உன் சிறையை. நெருக்கங்கள் மாறட்டும், நெருக்கங்கள் மாறட்டும், விசாரணைகள் மறையட்டும், வேதனை துன்பம் விலகட்டும், சாத்தான் அதிகாரங்கள் முறியடிக்கப்பட்டும், பிசாசு கட்டுகள் உடைக்கப்பட்டும், விடுதலையோடு தேவனை ஆராதிக்க விடுதலையாக்கப்பட்டவர்களாக, ஆவிய உடையவர்களாக, அபிஷேக நிரம்பினவர்களாக கர்த்தருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரமண்டலத்தில் இருக்கிற தேவன் உன் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு அவர் தரிசனமாக போறாரு, உனக்கு தரிசனமாக போறாரு. அவர் சொன்னார், நான் என் ஜனங்களுக்கு முன்பாக ஒரு மகிமை உள்ள வடிவாக உனக்கு முன்பாக வந்து அசைவாடுவேன். ஹல்லேலூயா. கண்ணை திறக்காத, திரும்ப உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது. ஆராதனை வேலையில யாரா இருந்தாலும் சரி, எழுந்து நில்லு. உன்னால நிற்க முடிந்தாலும் வயதானவர்கள் அமர்ந்து கொள்ளுங்கள், முடிந்தவர்கள் எழுந்து ஆராதனைக்கு கர்த்தருக்கு மகிமை செலுத்தி எழுந்து நில்லு, எழுந்து நில்லு, எழுந்து நில்லு. கண்ணை திறக்காத. ஆராதனை நீ கர்த்தருக்கு பலி செலுத்துற நேரம். சும்மா வந்த போனது இருக்கக்கூடாது. சும்மா கூட்டத்தோட கூட்டக்குடி கையை தட்டி வாயத்திறந்து இருக்கக்கூடாது. உன் முழு இருதயத்தோடு. ஆமென். ரெண்டு பலி இருக்குது. ஒண்ணு காணிக்கை, காயின் பலி. ஒன்னு ஆபேலின் கனி. காயின் பலியிலே கர்த்தர் விருப்பம் வைக்கல. ஆபேலின் காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார். ஹல்லேலூயா. உன் பலியிலே கர்த்தர் பிரியப்படணும். அது கர்த்தருக்கு உகந்ததாக இருக்கணும். விசுவாசத்தோடு இருக்கணும், முடிவுள்ளத்தோடு இருக்கணும், முடிவுள்ளத்தோடு இருக்கணும். உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீ கர்த்தரை துதிக்கணும். ஹல்லேலூயா. இது உனக்கான நேரம். நீ உன் வீட்டிற்காக, நீ உன் குடும்பத்திற்காக, நீ உன் வாழ்க்கைக்காக, நீ உன் எதிர்காலத்துக்காக, உன் ஆசீர்வாதத்துக்காக, உன் ரட்சிப்புக்காக, உன் சமாதானத்துக்காக, உன் விடுதலைக்காக நீ பலி செலுத்த வந்திருக்கிற, நீ பலி செலுத்த வந்திருக்கிற இந்த பலியை கர்த்தர் அங்கீகரிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உகந்த பலி, கர்த்தருக்கு உகந்த பலியா நிற்கிறாயா? ஆமென். கண்ணை மாத்திரம் திறக்காத. ஆராதனை முடிகிற வரைக்கும் கண்ணை திறக்காத. யாராதான் சரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. வாரத்தின் முதல் நாளிலே தேவனை ஆராதிக்கக்கூடிய விசேஷ நாள். ஹல்லேலூயா. இது வேதம் சொல்லி, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கொண்டு மகிழ கடவோம். வாருங்கள். ஒரு நாள், வாரத்தின் முதல் நாள் தேவனை சந்திக்க வருகிற இந்த ஒரு நாள் கோடி கோடி பணம் வந்தாலும் அது இந்த அன்புக்கு ஈடாகுமா? இதை விட்டு ஓடலாமா? இந்த உயிர்த்த நாளை விட்டு மறக்கலாமா? உன் தேவனை விட்டு பிரியலாமா? ஹல்லேலூயா. உலகத்தின் மீது அன்பு வைக்கலாமா? 500 வருடம் 1000 வருடம் ஓடிடலாமா? இந்த அன்புக்கு ஈடாகுமா? உனக்காக சிந்தின ஒரு துளி ரத்தத்திற்கு ஈடாகுமா? ஹல்லேலூயா. அவரை அண்டிக் கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எது பேர் முழு இருதயத்தோடு நிக்கிற, முழு விசுவாசத்தோடு நிக்கிற? ஹல்லேலூயா. சொல்ல, கர்த்தாவே, என் ஆண்டவரே, என் தேவனே, என் ராஜாவே, என் மகிமைக்குரியவரே, நீதான் என் சொந்தம். ஹல்லேலூயா. நீதான் என் சொந்தம். எதுவுமே சொல்ல போற? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்தை என்று தள்ளிக் கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்தை என்று தள்ளிக் கொள்ள இயேசுவே, இயேசுவே,
மார்போடு உன்னை அணைப்பார். அல்லேலூயா. உன்னை மடியில வைத்து சீராட்டுவார். தோல் மேலே தூக்கி வச்சு உன்னை கொண்டாடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அல்லேலூயா. ஆமென். சிறுமையான உன்னை, எளிமையான உன்னை விடுவிக்கவே உன் ஆண்டவர் உன்னை தேடி வருகிறார். ஆமென். அல்லேலூயா. கடந்த ஆண்டெல்லாம் நீ பட்ட பாடுகள், ஆமென், நீ பட்ட துன்பங்கள், சந்தித்த அவமானங்கள், சூழ்ந்து கொண்ட நெருக்கடிகள், அல்லேலூயா, அல்லேலூயா, எத்தனை பள்ளங்கள், எத்தனை மேடுகள், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு வேதனைகள், உபத்திரங்கள். ஒவ்வொரு நாளும் உன் தேவன் பட்சத்தில் இராவிட்டார், உன் தேவன் உன் அருகிலே இராவிட்டார், உன் ஆண்டவர் வாழ்க்கையில இல்லாமல் போயிருந்தார். அல்லேலூயா. இந்த பொல்லாத உலகம், இந்த பொல்லாத சத்துருக்கள், பொல்லாத பிசாசானவன் உன்னை விழித்திருப்பானே. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வழுவாதபடி நம்மை காக்க மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவர்களாக, மாசற்றவர்களாக, குற்றமற்றவர்களாக நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறாரே. அல்லேலூயா. எத்தனையோ முறை பாதாளம் உன்னை தேடி வந்திருக்குது. எத்தனையோ முறை பாதாளம் உன்னை தேடி வந்தது. கர்த்தர் கட்டளை கொடுத்தா பாதாளம் உன்னை விட்டு விலகி போனது. அல்லேலூயா. அல்லேலூயா. இது தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுறாரு. இது தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுறாரு. பாதாளத்தின் வல்லமை உன்னை தேடி வந்தது. கர்த்தர் உனக்காக இறங்கி அந்த பாதாளத்தை கைது பண்ணார். விடுதலையாக உன் தேவன் உனக்காக நின்றார். உன் தேவன் உனக்காக வழக்காடினார். ஏமாலா சகமதுரமா, ஏன் மகனை தொடாத, ஏன் மகன் கிட்ட வராத, என்னை ஆராதிக்கிற வீடு நான் உலாவுகிறேன். ஆதாரத்துக்கு வல்லவே போ, சாணத்துக்கு உனக்காக கர்த்தர் இறங்கி யுத்தம் செய்தாரே, யுத்தம் செய்தாரே, யுத்தம் செய்தாரே, ஜெயம் கொடுத்தாரே, உன்னை தப்பிவித்தாரே. மரண கட்டுகள் உன்னை சூழ பார்த்தது. துர்ச்சன புறமாக உன்னை சூழ நினைத்தது. ஆழி உன்னை மூட நினைத்தது. ஆழம் உன்னை விழுங்க பார்த்தது. கர்த்தரே உனக்கு உதவியாய் நின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உனக்காக நின்றார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை இப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று வாக்கு கொடுத்த தெய்வம் வார்த்தை விட்டு விலகல, வார்த்தை மாறல, வார்த்தை மறந்து போகல. அந்த ஆண்டெல்லாம் நடத்தினாரே. இந்த ஆண்டு துவங்கி இந்த நாள் வரையில் அவர் உன்னை விட்டு விலகாமல் இருக்கிறார். உன்னை கைவிடுவதே இல்லை. உன்னை கண்ணை இமை மூடி காப்பதை போல உன்னை அனுதினமும் உன் தேவன் விசாரித்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என் நாமத்திற்கு பயந்துட்ட, என் நாமத்தை துதிக்கிற, என் நாமத்தை ஆராதனை பண்ற, என் நாமத்துக்காக வாழ்ற, உன்னை எப்படி உன்னை எப்படி கைவிடுவேன்? உன்னை எப்படி விட்டு வரப்பேன்? உன்னை எப்படி மறப்பேன்? மகளே, மகனே, எப்படி எப்படி நான் உன்னை மறப்பேன்? எப்படி மறப்பேன்? உன் சூழ்நிலை மத்தியிலே, உன் நெருக்கத்து மத்தியிலே, உன் வருத்தத்து மத்தியிலே உன்னை விட்டு எப்படி நான் தூரம் உன்னை சும்மா விட்டுட்டு, உன்னை அம்மாடி விட்டுட்டு, உன்னை கைவிட்டு போவதற்கு நான் என்ன மனுஷனா? மனுஷனா? நீ கதறுகிற நேரம், கண்ணீர் சிந்துகிற நேரம், ஆதரவு இல்லாமல், உதவி இல்லாமல், செலவுக்கு பணம் இல்லாமல் நீ தட்டு தடுமாறி விழுகிற நேரத்துல விட்டு போவதற்கு நான் மனுஷனா? என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறாயே.
உன்னை அப்படியே ஓடி வந்து வேதம் சொல்லுகிறது, தடுமாறி விழுந்தவர்களை, தடுக்கி விழுந்தவர்களை கை தூக்கினரே. அப்பா உன்னை தூக்கினாரே. ஹல்லேலூயா. என் நாமத்துக்கு பயந்திருக்கிறேன், உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஹல்லேலூயா. அதின் சட்டகைகளே ஆரோக்கியம் இருக்கும். இந்த ஆண்டிலே கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளரும். உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் வருமானம், உங்கள் சுகபலன், உங்கள் சமாதானம் எல்லாம் இந்த ஆண்டே கர்த்தர் இரட்டத்தலையாய் பெருக செய்து விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறாரே. உன் கண்ணீரை கண்டாரே. அவர் சொன்னார், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை குணமாக்குகிறவர் உன்னோடு கூடவே இருக்கிறார். உன் சத்தத்தை கேட்கிறவர் உன் கூடவே இருக்கிறார். உன் விண்ணப்பத்தை கேட்பவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் கண்ணீரை பார்ப்பவர் உன்னோடு கூட இருக்கிறார். பயப்படாதே, பயப்படாதே, திகையாதே, திகையாதே, கலங்காதே, கலங்காதே, சோர்ந்து போகாதே. மனுஷன் கைவிடுவான், இந்த கர்த்தர் கைவிட மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சூத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சூத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே, சூத்திரம் ஏசையா. தேவனையை நோக்கி பார்க்கிறோம். அவர் சொன்னாரே, நான் உன்னை குணமாக்குவேன். எந்த நிலத்தில் இருக்கிறேன், எப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன் என்பதும் தேவனுக்கு தெரியுமே. அவர் உன்னை குணமாக்குவார், அவர் உன்னை குணமாக்குவார். பலனிடத்திலே அவர் பலனை இறக்கும். அவர் கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தர் வல்லமையாய் உன்னை இணைக்கட்டும். பரிசுத்த ஆவி பலன் உன்னை பெறும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும்.
உண்டாக உன் தேவனை நோக்கி கூப்பிடு. உன் தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை தான். ஒரே ஒரு வார்த்தை தான். அவர் சொன்னால் போதும். வேதம் சொல்லுகிறது அவர் சொன்னார் அவர் கட்டளையிட்டால் நிற்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் வருவா. இப்போ கர்த்தர் வருவா. இப்போ என் தேவன் எனக்கு வருவா. என்னை தொட வருவா. என்னை விடுவிக்க வருவா. என் கண்ணை துடைக்க வருவா. இன்றைக்கு என் வேதனைக்கு மாறு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி ஆமென் 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 ஆமென். ஜீசஸ் சொல்லி சுத்தமாக்கி துதிகளிலே அவர் பிரியமா இருக்கிறார். உன் துதிகளிலே அவர் பிரியமா இருக்கிறார். துதிகள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். துதிக்கு பாத்திரர் துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். ஆராதனை கர்த்தர் மகிமையாய் இறங்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. உன் விசுவாசம் பெருகட்டும். உன் விசுவாசம் கர்த்தருக்கு அப்படியே தூபபலியாக எழும்பட்டும். ஒருமனப்படு விசுவாசம் கர்த்தருடைய சமூகத்திலே தேவ மகிமை கர்த்தருடைய மகிமை புகையை போல வேகத்தை போல சமமா வேகாதா ராமசா வேகாதிரி வணக்கம் கர்த்தருடைய மகிமை வேகம் ராமசா சபை தினம் ராமசா கர்த்தர் மகிமையா வேகமா ஒரு நடுவே இறங்கி ஓ விசுவாசம் தேவன் கர்த்தர் தொடு அந்த மகிமையான வேகம் ஒரு தலைவரை இறங்கி அற்புதம் நடக்கட்டும். அற்புதம் கர்த்தருக்கு செய்து இந்த நாள்ல தேவனை தேடி வந்தேன். இந்த நாளை கர்த்தரை தேடி வந்தேன். உனக்கு அற்புதம் செய்து உனக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ இப்ப விசுவாச கண்களை பாரு. ஆவி குறைகளுக்கு நான் சும்மா போய் சொல்றீங்க. தேவ சமூகத்தில் நிக்கிறேன். கர்த்தருடைய ஆவி நிக்கிறேன். கர்த்தருடைய மகிமை அந்த வேகம் சபையில நிறைந்து இருக்கிறது. நீ கண்ணமுடி பாரு. ஹல்லேலூயா. நீ கண்ணமுடி பாரு. கர்த்தர் மகிமையா உன் துதிகளிலே பிரியப்பட்டு ஆராதனை பிரியப்பட்டு தேவன் மகிமையா சபையில நிறைவே வேகமாய் மகிமையா இறங்கி இருக்கிறார். பாரு விடுதலையா Jesus. அற்புதங்கள் உனக்கு நடக்கட்டும். இந்த தேவனுடைய அதிசயமாய் வைப்பார். இந்த தேவனுடைய ஆச்சரியமாய் வைப்பார். இந்த தேவனுடைய உயர்ந்த அடக்கத்தில் வைப்பார். உலகத்தின் பார்வைக்கு கர்த்தருடைய பிரகாசம் வைப்பார். உன் தலை உயர்த்தப்படுகிறது. உன் கொம்பு உயர்த்தப்படுகிறது. உன் பாத்திரம் நிரம்புகிறது. காண்டாபிரிக்கு போத்த பிறகு உன் மேல் இறங்கி கொண்டு பிளவினை கட்டி உடைந்து பிளவினை கட்டி உடைந்து மகிமை இறங்கி கர்த்தரை தொடுகிறார். உற்பத்தி உண்டு பெருக்கம் உண்டு அற்புதம் நடக்கும். சமூகத்துக்கு வந்து விட்டாரே அழனுதான் எனக்கு தோணுது. உங்க பாதத்திலே
பரமபிதாவின் பாதத்துல இந்த மகிமையான தேவனுக்கு முன்பாக நாம வந்து நின்னா அவர் பார்வைக்கு முன்பாக வந்து நின்னா கண்ணீர் வராமல் இருக்குமா? கதறல் வராமல் இருக்குமா? வாழ்ந்து சத்தம் வராமல் இருக்குமா? ஹல்லேலூயா. எதுவுமே கண்ணீரோடு நிக்கிற ஒரு குடும்பத்தை நினைச்சு பார், ஒரு வாழ்க்கையை பார், ஒரு சூழ்நிலையை பார், ஒரு பிரச்சனையை பார், ஒரு கஷ்டத்தை பார், நீ படுகிற வேதனையை பார். யார்கிட்ட வந்திருக்க தெரியுமா? யார்கிட்ட வந்திருக்க தெரியுமா? உன் விண்ணப்பத்தை கேட்பவரை, உன் கண்ணீரை காண்கிறவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அவன் அழுது கொண்டே போகிறான். நீ எப்படி வந்தன்னு உன் தேவனுக்கு தான் தெரியும். உன்னை இங்கே கொண்டு வந்தவர் உன் ஆண்டவர், உன்னை அழைத்து வந்தவர் உன் தேவன். நீ எந்த நிலைமையில் வந்தவருக்கு தெரியும். எப்படி வந்தாயோ நீ அப்படி போக மாட்டேன். இன்னைக்கு கர்த்தர் உன் சிறையிருப்பு எல்லாம் நீக்கி, உன் கட்டுகளை எல்லாம் உடைத்து, வியாதிகளை உடைத்து, பிரச்சனைகளை மாற்றி, கண்ணீரை துடைத்து, உன்னை குணமாக்கி, வாழ்க்கையை அற்புதத்தை செய்து, உனக்குள்ள ஒரு புதிய வாக்கியத்தை கர்த்தருடைய அனுப்பப்படுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீரோடு வேதனையோடு உனக்குள்ள வேதம் சொல்லுகிறது, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகியே, உம்முடைய வசனமே எனக்கு ஆறுதல். ஹல்லேலூயா. ஒரு உள்ளம் உடைக்கப்பட்டிருக்கிறதா? சும்மா நிக்காத. இது தேவ சமூகம். யாரா இருந்தாலும் சரி, இங்கே அற்புதங்களை செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் அறிவுக்கும் உன் புத்திக்கும் எட்டாத பெரிய காரியங்களை செய்கிறவர் அவருடைய பாதத்தில் நிற்கிற. ஆமென். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்யக்கூடிய சமயத்தில் நிற்கிற. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அது எப்பேற்பட்ட வியாதியானாலும் சரி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எப்பேற்பட்ட நோயானாலும் சரி, வாழ்க்கை எப்பேற்பட்ட பிரச்சனையானாலும் சரி, எவ்வளவு பெரிய கடன் பாரமானாலும் சரி, எவ்வளவு பெரிய சத்துருவானாலும் சரி, உன் ஆண்டவருக்கு முன்பாக அது ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது, உன் ஆண்டவரை குறித்து சொல்லுகிறது, அவர் எப்பேற்பட்ட வியாதியும் குணமாக்கக்கூடிய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. எந்த நாள்ல வந்திருக்கிற உனக்கு அற்புதம் செய்யணுமா? உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமா? இப்ப கர்த்தருடைய செயல் உன் மேல இறங்கணுமா? தேவனுடைய ஆசீர்வதிக்கணுமா? உள்ளம் உடைந்து இருதயம், வேதம் சொல்லுகிறது, ஆவியிலே நொறுங்கி இருதயம் நொறுங்கி யாரெல்லாம் நிக்கிறாங்களோ அவர் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. சும்மா நிக்காத. உன் வாழ்க்கை மாறணும், உன் குடும்பம் மாறணும், உன் சூழ்நிலை மாறணும், பிரச்சனை மாறணும், உன் கஷ்டம் மாறணும். ஏதோ வந்த போன இருக்கக்கூடாது. தேவ சமூகம் பலி செலுத்தப்பட்டு கர்த்தரை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நீ சும்மா போக கூடாது. ஹல்லேலூயா. பலி செலுத்தினா அதற்குண்டான வெகுமதி கர்த்தருக்கு தெரியும். பலி செலுத்த ஆயுதமாறு. ஹல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஒரு சொட்டு கண்ணீர் உன் வாழ்க்கைக்காக, உன் குடும்பத்திற்காக, உன் தலைமுறைக்காக, உன் சுகவாழ்க்காக, உன் தலை நிமிர்ந்துமா, முகம் பிரகாசப்படுமா, ஒரு சொட்டு கண்ணீர் உன் கண்களில் இருந்து உன் இருதயத்திலிருந்து வடிந்தால் அதை கர்த்தர் அப்படியே சும்மா விடல, கையில ஏந்தி அதை துருத்தில வைத்து உனக்காக கர்த்தர் அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாலே அழனுதான் எனக்கு தோணுதே, உங்க பாதத்திலே வந்து விட்டாலே அழனுதான் எனக்கு தோணுதே. ஒண்ணுமே புரியல, சொல்லவும் தெரியல, ஒண்ணுமே புரியல, சொல்லவும் தெரியல. உம்மை விட்டா எங்களுக்கு வேற கதி தெரியல, உம்மை விட்டா எங்களுக்கு வேற கதி தெரியல. உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாலே அழனுதா எனக்கு தோணுது, உங்க பாதத்திலே வந்து விட்டாலே அழனுதா எனக்கு தோணுது. உண்மையா நிக்கிறியா?
ஏன் இந்த வார்த்தை கேட்கறேன்னா, சும்மா வாயிலிருந்து வர வார்த்தை கிடையாது. அவன் சொன்னான், ஆண்டவரே மரித்தாலும் உனக்காக மரிப்பேன் என்று அவன் சொன்னான். ஆனா சொன்னவன் வார்த்தை மாறிட்டான். மரிச்சாலும் உனக்காக மரிப்பேன் அப்படின்னு கூட வல பக்கத்துல இருந்தவன் சொன்னான். சூழ்நிலை மாறும்போது விசுவாசத்தை விட்டு விலகிட்டான். அல்லேலூயா. எத்திமே சொன்ன, உனக்கு பிரியமா வாழ்வேன், உனக்கு சாட்சி அளிப்பேன், சபைக்கு போவேன், உண்மை ஆராதனை பண்ணுவேன், ஜெபிப்பேன், உமக்கு பிரியமா வாழ்வு சொன்னேன். பிரச்சனை வரும்போது, கஷ்டம் வரும்போது, வியாதி வரும்போது, சங்கடம் வரும்போது, உபத்திரம் வரும்போது, பாடுகள் வரும்போது, உபத்திரம் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, கண்ணீர் வரும்போது, சத்துரு போராட்டம் வரும்போது விலகட்டியே விசுவாசத்திற்கு விலகட்டியே. அல்லேலூயா. அப்பதான் அவனை பார்த்து திரும்ப ஆண்டவர் கேட்கிறாரு, பேதுருவே, சீமோனே, என் மேல் பிரியமா இருக்கிறாயா? அல்லேலூயா. என்னை நேசிக்கிறாயா? உன்னை பார்த்து அப்பா கேட்கிறாரு, என் பாதத்தில் வந்து நிற்கிற என் மகனே, என் மகளே, கொஞ்சம் என்னை விட்டு தூரம் போயிட்ட, கொஞ்சம் விசுவாசத்தை விட்டு விலகிட்ட. ஆனால் அவர் சொல்றாரு, வார்த்தை கொடுக்கிறாரு, இப்ப பாரு, ஆனாலும் உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை எனக்கு தெரியுது. நீ நம்பிக்கை உள்ளவன்தான், நீ விசுவாசம் தான், எனக்கு பயப்படுதான். கொஞ்சம் பிரச்சனை வரும்போது, கொஞ்சம் கஷ்டம் வரும்போது, கொஞ்சம் வேதனை வரும்போது விலகி நிற்கிட்டே. அப்ப கேட்கிறார், அப்பா உன்னை என்னை நேசிக்கிறாயா? என் மேல் பிரியமா இருக்கிறாயா? திரும்ப கேட்கிறாரு, 3 முறை கேட்கிறாரு. இல்ல, திரும்ப சொல்லுப்பா. ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். திரும்ப, பேதுருவே என்னை நேசிக்கிறாங்க. ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். அல்லேலூயா. 3ஆம் முறை சொல்லி கத்த சொல்றாரு, இப்ப நான் நம்புறேன், இப்போ உனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறேன், இப்போ ஒரு அதிகாரத்தை கத்த உனக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தம் செஞ்சார்ல, செய்யறாரு, சொல்றாரு, ஞாபகம் படுத்துறாரு, நீ மறந்தாலும் நான் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுருக்கு ஒரு அதிகாரத்தை அங்க கொடுத்தாரு. மறுதலிச்சு ஓடினவன், பின்மாற்றத்தில் ஓடினவன், விசுவாசத்தை ஓடினவன் திரும்ப கேட்டாரு, என்ன நேசிப்பையா, எனக்கு பிரியமா இருப்பாரு. 3 முறை கேட்ட உடனே அவன் சொன்னான், கண்ணீர் விட்டு சொன்னான், ஆண்டவரே நான் உம்மை நேசிப்பேன். அப்ப கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவர் சொன்னாரு, அப்ப ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்க, இந்த ஆண்டுல உனக்கு ஒரு கர்த்தர் ஒரு அதிகாரத்தை கொடுக்க. அல்லேலூயா. உன்னை கொண்டு வியாதியை குணமாக்க போகிறார், உன்னை கொண்டு பிசாசுகளை துரத்த போகிறார், உன்னை கொண்டு அநேக ரட்சிக்க போகிறார். அப்ப கர்த்தர் சொன்னாரு, என் ஆடுகளை, என் ஆட்டுக்குட்டிகளை, என் ஆடுகளை பேதுருவே நீ மேய்ப்பாயாக. கையை தட்டி அல்லேலூயா. அதிகாரம் அப்பதான் கையில வருது. இப்ப நீ சொல்லு, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை பிரியமா இருக்கிறேன், நான் உமக்காக நிற்பேன். தீர்மானம் எடுத்தியா? இப்ப உனக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த அதிகாரத்தை வச்சு சொல்லு. நடக்குமா? நிறைவேறுமா? இப்ப கர்த்தர் உன்னை தொடுவாரா? இப்ப கர்த்தருடைய ஆவி உனக்குள்ள வருமா? கர்த்தருடைய ஆவி உனக்குள்ள வருமா? கர்த்தருடைய ஆவி உனக்குள்ள வருமா? விசுவாசிக்கிறாயா? பிரியமா இருக்கிறாயா? நேசிக்கிறாயா? என்னை தொட்டு பாரு. விசுவாசம் என்னை தொடு. என் கையை காலை பாரு. உனக்குள்ள அவர் உள்ள வந்த பூட்டின வீட்டுக்குள்ள வந்த பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள வந்த உன் இருதயத்துக்குள்ள உனக்குள்ள ஆவியான பிரவேசிக்கட்டும். விசுவாசமா ஆண்டவரே நீ வல்லமை உள்ளவர், ஆண்டவரே அற்புதம் செய்கிறவர், ஆண்டவரே அதிசயம் செய்கிறவர், ஆண்டவரே என்னை குணமாக்குகிறவர், ஆண்டவரே என்னை விடுவிக்கிறவர் என்று சொல்லி அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. நம்பினியா? தொட்டு பாத்தியா? தொட்டியா? அல்லேலூயா. அவர் சொன்னார், ஒரு மாமிசத்துக்கு இருக்கிறதை போல எனக்கு இருக்காது தோமா. ஒரு மாமிசத்தை தொடுவதை போல நான் மாமிசத்தில் இருக்கும்போது என்னை தொட்ட, ஆனா இப்ப நீ என்னை தொட முடியாது. நான் இப்ப ஆவியா இருக்கிறேன். உனக்கு முன்பாக நிற்க வேண்டாம், உயிரோடு எழுந்தவன். அல்லேலூயா. மாமிசத்துல பார்க்காத, கண்ணை திறந்து பார்க்காத, மாமிசத்துல பார்க்காத ஒரு ஆண்டவன். கண்ணை மூடி பாரு.
கண்ணை மூடி பாரு. ஆதாரமா சாகாதாரமா பாபா ரேகா பாபா பாபா ஆவியானவர் உன் அருகில் நிற்கிறார். ஆடல் பற்றி எரிகிறது. அக்கினி தலைமையில இறங்குது. ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். ரபா சீகா துரபா ஹalleluya. அவர் வந்தாலே அற்புதம் நடக்கும். அவர் தொட்டாலே சுகம் உண்டாகும். அவர் பார்த்தாலே பரிசுத்தமாயிடுவேன். கிருபையுடைய தொடர்பு. ஹalleluya. அற்புதம் நடக்குமா? அற்புதம் நடக்குமா? ஹalleluya. ஆண்டவர் சொன்னாரு, கடுகு விதையளவு விசுவாசம் உனக்கு இருந்தா போதும். ஆமென். எல்லாம் வாழ்க்கை நடக்கலாம். நான் திருப்பி சொல்றேன், கடுகு விதையளவு அவிசுவாசம் கூட இந்த இடத்துல உனக்கு இருக்க கூடாது. ஹalleluya. கடுகு விதையளவு விசுவாசம் குறைவு உனக்கு இங்க இருக்க கூடாது. முழு நிச்சயமாக, முழு உறுதியாக, முழு நம்பிக்கையாக இப்ப கொஞ்ச நேரம் இல்லை, 2-3 நிமிஷத்துல ஒரு மகிமையான ஆசீர்வாதம் உன்னை தேடி வரப்போகுது. ஹalleluya. 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 காரியம் வாய்க்குமா? சூழ்நிலை மாறுமா? உம்மையே நோக்கி பார்க்கிறேன். என்ன சொல்ற? உம்மையே சார்ந்து நிற்கிறேன். யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்தார்களோ, யாரெல்லாம் அவரை சார்ந்து கொண்டார்களோ, தேவன் அவர்களை வித்தியாசமாய் மாற்றினார். ஹalleluya. ஹalleluya. இந்த ஆராதனைக்கு முன்பாக இந்த உலகத்துக்குரியவர்கள் உன்னை பார்த்தது வேற மாதிரி. ஆராதனை முடிஞ்சு நீ வெளியே போகும்போது உன் சூழ்நிலையே மாறி இருக்க போகுது. ஹalleluya. சும்மா சொல்ல, ஆவியில சொல்றேன். ஆராதனை முடிச்ச பிறகு நீ வெளியே போகும்போது உன் வாழ்க்கையே, உன் சூழ்நிலையே, உன் நிலைமையே மாற்றப்பட்டிருக்கும். மகிமை உன் தலைமையில இருக்கு. காரியம் வாய்க்குமா? சூழ்நிலை மாறுமா? காரியம் வாய்க்குமா? சூழ்நிலை மாறுமா? உம்மையே நோக்கி பார்க்கிறேன். உம்மையே சார்ந்து நிற்கிறேன். உம்மையே நோக்கி பார்க்கிறேன். உம்மையே சார்ந்து நிற்கிறேன். அற்புதங்கள் செய்பவர் இயேசு இருப்பதால் அற்பமான எங்களை கைவிட மாட்டீர். அற்புதங்கள் செய்பவர் நீங்க இருப்பதால் அற்பமான எங்களை கைவிட மாட்டீர். அற்புதங்கள் செய்பவர் நீங்க இருப்பதால் அற்பமான எங்களை கைவிட மாட்டீர். அற்புதங்கள் செய்பவர் இயேசு இருப்பதால் அற்பமான எங்களை கைவிட மாட்டீர். ஒன்றுமே புரியல, சொல்லவும் தெரியல, ஒன்றுமே புரியல, சொல்லவும் தெரியல. உம்மை விட்டா எங்களுக்கு வேற கதி 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 தெரியல. உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாரே, அழகுதான் எனக்கு தோணுதே. ஆரம்பில வந்து விட்டாரே, அழகுதான் எனக்கு தோணுதே. உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாரே, அழகுதான் எனக்கு தோணுதே. உங்க பாதத்தில வந்து விட்டாரே, அழகுதான் எனக்கு தோணுதே. ஆமென். கண்ணீரோடு விழுந்தாயா? கண்ணீரோடு பலி செலுத்தினாயா? கண்ணீரோடு பொருத்தனை செலுத்தினாயா? மிகுதியான பலனை கர்த்தர் உனக்கு தருவார். மிகுதி உண்டாகும், மகிமை உண்டாகும், கீர்த்தி உண்டாகும், புகழ்ச்சி உண்டாகும். கர்த்தருடைய மகிமையாக இருக்கும். ஆமென். உன் குடும்பம்
உன் வாசஸ்தலம் அமைதியாய் இருக்கும். உன் வீட்டை கர்த்தர் கட்டி எழுப்புவார். ஆமென். உன் சிறையில் இருக்கிறது தேவன் உன்னை விடுவித்திருக்கிறார். உன் பலவீனத்தின் மீது கர்த்தருடைய வல்லமை இறங்கி கர்த்தருடைய பலப்படுத்தியிருக்கிறார். ஆமென். ஆவி உனக்குள்ளே இறங்கி இருக்கிறது. அற்புதங்களை உனக்குள்ளே கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை செய்து கொண்டிருக்கிறார். பலத்த காரியங்களை அவர் உனக்காக செய்து கொண்டே இருப்பார். அவர் மேல் நம்பிக்கையை அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். துதியும் கனமும் மகிமையும் சகலத்துக்குரிய எங்கள் தேவாதி தேவனே, உமக்கே இந்த ஆராதனையை சுகந்த வாசனையாக உகந்த பலியாக உமக்கு பிரியமானதாக அர்ப்பணிக்கிறோம். நீர் இதை ஆசீர்வதிக்கிறீர், அங்கீகரித்து ஏற்றுக்கொள்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். இது கூடிய எல்லா ஆசீர்வாதமும் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். அவர் சுகமாக இருக்கட்டும். முக்கிய சாட்சியாக இருக்கட்டும். தொடர்ந்து ஆராதனைக்கு ஒரு பகுதியை நீர் ஆசீர்வதியும். உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நம் கரங்களிலே பரிசுத்த வேதாகம் எல்லாரும்